ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, சங்கம ஊழியம் மூலம் ஆண்டவரே தேவனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய வெளிப்பாட்டின் ஆவியினால் ஆண்டவரே தேவனே உடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவினால் ஆண்டவரே அவர்களை நிரப்பும்படி செபிக்கிறேன். என் ஆவியானவரை கூட இருந்து வழி நடத்துவீராக ராஜா. தகப்பனே கரம் கூட இருந்து அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 51வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தின் பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே நாத்தான் வேல் என்கின்ற ஒரு மனுஷன் அவனை பிலிப்பு அழைக்கிறார். ஹல்லேலூயா. வந்து பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லுகின்ற வேளையிலே அவன் கேட்கிறான், அங்கே நசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், நேற்றைய நாளிலும் ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கின்ற வேளையில அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், சில வேளை நாங்கள் ஒருவருக்கு சத்தியம் சொல்ல போகின்ற வேளையிலே அவர்களுடைய பின்னணியை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா என்கிறதை ஒருவேளை அறிந்திருப்போமாக இருந்தால் அது நமக்குள்ளே ஒரு தடையாகவும் ஒரு சஞ்சலமாயும் இருக்கும். அவர்களுக்கு எப்படி போய் சொல்லுவதென்று, அல்லது அவர்கள் ஒரு பெரிய பதவியில் இருந்தால் எப்படி சொல்லுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு கூட வந்திருக்கிறது. ஒரு முறை எங்களுடைய திருச்சபையிலே ஒருவர் வந்தார். அவர் ஒரு அக்கவுண்டன், அது ஊர்லேயும் அக்கவுண்டன், இங்கேயும் அக்கவுண்டன். அதுபடினால் அவருக்கு சத்தியத்தை சொல்ல போகின்ற வழியிலே எனக்கு உள்ளே அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தடை மாதிரி இருந்தது. ஆனாலும் நான் அந்த தடையை மீறி அந்த மனுஷனுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொன்னேன். அதுக்கு பிற்பாடு அவர் ரட்சிக்கப்பட்டார். அன்புக்குரியவர்கள், ஹல்லேலூயா. ஆனபடினால் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அது அவர்களுடைய பொறுப்பு. நேற்றைய ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்கின்ற வழியிலே ஒரு ஊழியக்காரருக்கு தேவன் சொன்னாரா, நீ அவர்களுக்கு போய் சொல்லென்று. இந்த ஊழியக்காரர் இப்படி அவர்களுக்கு சொல்லுவதென்று. அப்பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி காண்பித்தாராம். அவர்கள் என்னை மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லிச்சுன்னா, என்னை சூஸ் பண்ணுற உரிமையை ஒரு மனுஷனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ அதை சொல்ல வேண்டும், அது மற்றதே ஆவியானால் பார்த்து கொள்வார். அதுபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த பிலிப்பு செய்தது போலதான் நாங்கள் சொல்லுவோம். திருச்சபைக்கு வந்து பாருங்கள், ஆண்டவருடைய காரியங்களை பாருங்கள், அற்புதம் நடக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், ராபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை அவன் யோசிச்சிருக்கலாம், இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கும் மற்ற சமய மார்க்கங்கள் இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார்கள். இன்னொரு மார்க்கங்கள் 30 முக்கோடி தேவர்களிலே இவரும் ஒருவர் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் இவன் தான் சரியா சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் ராஜா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த மனுஷனுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், அவர்தான் எனக்கு உதவி செய்கிறவர், என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இடறுதல்களிலிருந்து என்னை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் சிந்திக்கின்ற வேளையிலே தேவன் தன்னுடைய வெளிப்பாட்டை அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது கூட சொல்லுகிறான், என் கால்களை இடறலுக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் தப்புவித்தீர் என்று. அதுபடியா எந்த ஒரு சூழ்நிலையா வந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு இருக்கிற, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற தைரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லிச்சினால், இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார்.
அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகின்றவர்களே, அவர்தான் நம்முடைய சோர்ஸ், அவர்தான் நம்முடைய ஆதாரம், அவர்தான் நமக்கு அடித்தளம், அவர்தான் நம்முடைய அடிப்படை, அவர்தான் நமது அத்திவாரம், அவர்தான் எனக்கு எல்லாம், அதான் எனக்கு சகாயர். எப்படி ஒரு மனுஷன் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகின்ற வேளையிலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன? பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அதாவது இதுவரை காலம் இதை குறித்து நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டாய். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அதாவது தானியேல் ஜெபித்த வேளையிலே தேவதூதன் அவனுக்கு பிரத்யட்சணமாக வெளிப்படுத்தி அவனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இது அவனுக்கு பிரியமானவன் சொல்லுகிறார். ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேயும் பாருங்கள், ஏறுகிறது இறங்குகிறதுன்னு சொல்லுகின்றவர்களையே தேவதூதர்கள் நம்முடைய ஜெபங்களை கொண்டு செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவதூதர்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொண்டு வருகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் ஹல்லேலூயா, இந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுக்கிற இன்றைக்கு கூட நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை நிலுவையா இருக்கிற ஜெபங்கள், இத்தனை வருஷங்களாய் ஜெபித்த ஜெபங்கள், என்னுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற, இன்னும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இது முதல் கொண்டு தேவதூதர்கள் அங்கே ஏறுகிறதை இறங்குகிறதை நீங்க காண்பீர்கள் என்று. ஹல்லேலூயா. அதே போல பாருங்கள், இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே பேதுரு என்கிற ஒரு தேவ மனுஷன் அங்கே எல்லாரிடத்திலும் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கே ஒரு கேள்வி வந்து விட்டது, இந்த ஜனங்கள் என்ன தன்னை பற்றி பேசுகிறார்கள் சொல்லி அவர்கள் மூலம் அறிவதற்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. விரும்புகின்ற வேளையிலே அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார், சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரயோத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லோரும் எரேமியா என்றார்கள், தீர்க்கதரிசி என்றார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு வெளிப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனாகிய இந்த பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் சும்மா சொல்லியிருந்தால், வாயில் ஒன்றும் இருதயத்தில் ஒன்றுமாக சொல்லியிருந்தால் அது தேவன் அறிந்திருக்கிற தேவன், தேவனங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், எங்களுடைய உட்கார்தலையும் இருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறீர், பாதாளத்திலே நான் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை தேவன் அறிகிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினால் இவனுடைய வார்த்தை இருதயத்திலிருந்து வருகிறது. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அவனுடைய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனுஷனுக்கு ஹல்லேலூயா, அங்கே தேவன் அங்கே தம்முடைய சத்தியத்தை, தம்முடைய வார்த்தையை, தம்முடைய உறுதிமொழியை காண்பிக்கிறார். என்ன உறுதிமொழியும்? நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடி நான் தன் பாருங்கள், பேதுரு எழும்பி நின்று வார்த்தைகளை கொடுத்த வேளையில 3000 5000 ஜனங்கள் அங்கே முதலாவது ரட்சிக்கப்படுகிறார்கள். மற்ற சீசர்கள் எழும்புவதற்கு முன்பாக பேதுரு எழும்புகிறார். தேவன் சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரியவர்களே, அதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற. ஹல்லேலூயா. பாதாளத்தின் திறவுகோல்களை, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, பரலோகத்தின் திறவுகோல்களை, அதாவது
ஹல்லேலூயா. எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் சொல்லி பரலோகத்தின் அந்த எப்படி திறப்பது, எப்படி ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருவது என்கிற காரியத்தை குறித்து அங்கே பேதுருவுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட தேவனிடத்துல வாருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனவரின் இந்த நாட்களிலே கூட செபிப்போம் ஒவ்வொரு காரியங்களுக்காக. இந்த வேளையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன தேவன். ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே பாரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வியாதிகள் வருத்தங்கள் இருக்குமாக இருந்தால் அது இயேசுவின் நாமத்தினால ராஜா ஆண்டவரே அந்த வியாதியின் வருத்தத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டிந்து கட்டுகிறோம். தேவனுடைய சுகத்தையும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுடைய ஆண்டவரப்பா ராஜா. தகப்பனே, கட்டவிழ்ப்பதும் ஆண்டவரை கட்டுவதையும் ஆண்டவரை அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக சோத்திரம். ஆண்டவரை திருச்சபை ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தடைகள் நீங்கும்படி செபிக்கிறோம். வியாதிகள் வருத்தங்களை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். கொள்ளை நோயை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஒத்தாசி ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்துல நாங்க கட்டவிழ்கிறோம் ஐயா. தரித்திரங்கள் ஐயா, பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே, தேவனே, தகப்பனே ராஜா, மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தடைகள் எல்லாம் எடுத்து போடப்படுவதாக. ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை குடும்பங்களையோ மேற்கொள்வதில்லை என்பதை அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கம ஊழியங்களை ஆசீர்வதியும். உடைய கரம் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். bless you everybody, bless you. next Thursday நாங்க சந்திப்போம். ஹல்லேலூயா. bye bye.